இதுவரைக்கும் இப்படி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. புதுமையான சுவையில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடானதும் கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலந்து விடுங்க. கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு மேக்ரோனியை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டியில் வடிய விட்டுருங்க. தண்ணி வடியட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 10 பூண்டு பல் பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. கூடவே ஒரு வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு குடைமிளகாய் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இதோட உப்பு, மிளகுத்தூள் கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. கலந்து ஆற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 300 ml காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா மைதா மாவு அதில் வெந்து கொஞ்சம் திக்கான க்ரீமி டெக்சருக்கு வரும். இப்போ இதில் வதக்கி ஆற வச்ச வெங்காயம் கூட மிளகாய் மசாலாவை சேர்த்துட்டு கூடவே வேக வச்சு வடிகட்டின மேக்ரோனியை சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு கொதி வந்ததும் இதோட சில்லி ஃப்ளக்ஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக சுவையாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை